இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் குடும்பத்தின் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஆனால் சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஏஞ்சல் எண்ணை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் 6666. நிறைய பேர் 6 என்ற எண்ணை பார்த்தாலே, குறிப்பாக 666 என்று பார்த்தால் ஏதோ நெகட்டிவ், ஏதோ சாத்தானின் எண் என்றெல்லாம் பயப்படுவார்கள். ஆனால் ஏஞ்சல் எண்களைப் பொறுத்தவரை, அதுவும் 6666 என்று 4 முறை வரும்போது அதன் அர்த்தம் முற்றிலும் வேறானது. அது ஒரு ஆழமான, அழகான, குணப்படுத்தும் செய்தி. நீங்கள் சமீபகாலமாக இந்த 6666 என்ற எண்ணை உங்கள் போன் நேரத்திலோ, கார் நம்பர் பிளேட்டிலோ, பில்களிலோ அல்லது கனவிலோ இப்படி எங்கு பார்த்தாலும் தற்செயலாக பார்ப்பது போல் தெரிந்தாலும் அது தற்செயல் அல்ல. உங்கள் ஏஞ்சல்களும் பிரபஞ்சமும் உங்களுடன் நேரடியாக பேச முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் சொல்ல விரும்பும் அந்த 3 முக்கிய செய்திகள் என்ன? தலைமுறை குணப்படுத்துதல், ஜெனரேஷனல் ஹீலிங். உங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை, புட்டிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முழுமையான இதயவெளி, ஃபுல் ஹார்ட் ஸ்பேஸ். இந்த மூன்றையும் பற்றி மிக ஆழமாக, விரிவாக பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய சூழ்நிலையோடு இது எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது என்பதை நீங்களே உணரப் போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாகப் பாருங்கள். நண்பர்களே, 6666 என்ற எண்ணின் மிக ஆழமான, மிக முக்கியமான அர்த்தம் இதுதான். தலைமுறை குணப்படுத்துதல். தலைமுறை குணப்படுத்துதல் என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரியும், நம் பெற்றோரிடமிருந்து நமக்கு சொத்துக்கள், முகம், உடல் அமைப்பு போன்றவை வம்சாவழியாக வருமென்று. ஆனால் அறிவியல் பூர்வமாகவே சில குணாதிசயங்கள், வலிகள், காயங்கள், பயங்கள் கூட நம் DNA மூலமாக நமக்கு கடத்தப்படுகிறது. இதை எபிஜெனடிக்ஸ் என்று சொல்வார்கள். ஆன்மீக ரீதியாகச் சொன்னால் குடும்ப சாபங்கள் அல்லது தலைமுறை காயங்கள், ஜெனரேஷனல் டிராமா அல்லது ஃபேமிலி வவுண்ட்ஸ் என்று சொல்லலாம். உதாரணமாக, உங்கள் தாத்தா காலத்தில் மிக கடுமையான வறுமை இருந்திருக்கலாம். அந்த வறுமையின் வலி உங்கள் அப்பாவிடம் பணத்தின் மீது ஒருவித பயமாகவோ அல்லது கோபமாகவோ மாறியிருக்கலாம். இப்போது அதுவே உங்களிடம் எவ்வளவு பணம் வந்தாலும் திருப்தியில்லாத ஒரு மனநிலையாகவோ அல்லது பணத்தை இழந்து விடுவோமோ என்ற தேவையற்ற பயமாகவோ இருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக உறவுகளில் தோல்வி, பிரிவினைகள் அல்லது கசப்பான அனுபவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவிதமான அடக்கப்பட்ட சோகம், கோபம், மன அழுத்தம் போன்றவை உங்கள் குடும்பத்தில் ஒரு பேட்டர்ன் போலத் தொடரலாம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான நெகட்டிவ் பேட்டர்னை, ஒரு சங்கிலியை நீங்கள் இப்போது உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 6666 என்ற எண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், உங்கள் ஏஞ்சல்கள் சொல்கிறார்கள், நீங்கள்தான் அந்த சங்கிலியை உடைப்பவர், த செயின் பிரேக்கர். உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாகத் தொடர்ந்த ஒரு காயத்தை, ஒரு வலியை, ஒரு கஷ்டத்தை குணப்படுத்தும் மிக முக்கிய பணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண விஷயமல்ல, இது மிக மிக கடினமான ஒரு பாத்திரம். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள்தான் முதல் முறையாக மனநல ஆலோசனை தேடுகிறவராக இருக்கலாம். நீங்கள்தான் முதல் முறையாக, இல்லை, இந்த உறவு சரியில்லை, நான் ஆரோக்கியமான உறவை தேர்ந்தெடுக்கிறேன் என்று முடிவெடுப்பவராக இருக்கலாம். நீங்கள்தான் முதல் முறையாக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி தியானம், ஆன்மீகம் என்று உங்கள் மனதை சரி செய்பவராக இருக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன நேர்மறையான தேர்வும் உங்களை மட்டும் குணப்படுத்தவில்லை, அது உங்கள் கடந்த கால தலைமுறையினரின் ஆன்மாக்களுக்கும், மிக முக்கியமாக உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், அமைதியை கொடுக்கிறது. நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ செல்லாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய சேவை! அதனால் இந்த குணப்படுத்தும் பயணம் உங்களுக்கு கடினமாக இருந்தால், நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தால், ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்கள் ஏஞ்சல்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் நாட் an easy role to play, and so your angels commend you. அவர்கள் உங்களை பாராட்டுகிறார்கள், உங்களை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் செய்வதன் மகத்துவம் உங்களுக்கு புரியாவிட்டாலும் பிரபஞ்சத்திற்கு தெரியும். அதனால் தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். 6 6 6 6 என்பதன் இரண்டாவது மிக அவசரமான செய்தி. உங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். இட்ஸ் டைம் டு புட் yourself ஃபர்ஸ்ட். குறிப்பாக முதல் செய்தியோடு இதை பொருத்திப் பாருங்கள். தலைமுறைகளையே குணப்படுத்தும் அவ்வளவு பெரிய பொறுப்பைச் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் பெரும்பாலும் எம்பேட்ஸாக, அதாவது பிறர் வலியை எளிதில் உணர்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய இதயம் இருக்கும். யூ ஹேவ் அ பிங் ஹார்ட் ஃபார் ஓதர்ஸ். அவர்கள் எப்போதும் மற்றவர்களைப் பற்றியே சிந்திப்பார்கள். தன் குடும்பம், நண்பர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, பெற்றோர் என எல்லோரையும் கவனித்துக் கொள்வதிலேயே தன் மொத்த ஆற்றலையும் செலவு செய்வார்கள். இதில் தவறில்லை. அன்பு செய்வது மிக உயர்ந்த குணம். ஆனால் உங்கள் ஏஞ்சல்கள் 6666 மூலம் உங்களை கேட்கிறார்கள். நீங்கள் எப்போது உங்களை கவனித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? ஒரு பிரபலமான வாக்கியம் உண்டு. காலி கோப்பையிலிருந்து உங்களால் யாருக்கும் ஊற்ற முடியாது. இட்ஸ் ஹார்ட் டு போர் ஃப்ரம் an empty cup. உங்கள் கோப்பை, அதாவது உங்கள் ஆற்றல், உங்கள் மன அமைதி, உங்கள் சந்தோஷம், அது காலியாக இருந்தால் நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு அன்பையும் உதவியையும் கொடுக்க முடியும்? சுய கவனிப்பு, செல்ஃப் கேர் என்பது சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் அல்ல. சுய கவனிப்பு என்பது உங்களை நீங்களே ரீசார்ஜ் செய்து கொள்ளும் ஒரு அத்தியாவசிய தேவை. உங்கள் போனுக்கு எப்படி சார்ஜ் போடுகிறீர்களோ அதே போல உங்கள் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் சார்ஜ் தேவை. 6666 என்ற எண்ணை நீங்கள் பார்த்தால் உங்கள் ஏஞ்சல்கள் சொல்கிறார்கள், போதும், சற்று நில்லுங்கள். உங்கள் கால்களை நீட்டி அமருங்கள். உங்களுக்காக மட்டும் ஏதாவது செய்யுங்கள். Put your feet up and do something just for you. உங்களுக்காக செய்வது என்றால் என்ன? சும்மா ஒரு 10 நிமிடம் எதையும் செய்யாமல் உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்பது. ஒரு கப் சூடான டீ அல்லது காஃபியை வேறு எந்த வேலையும் செய்யாமல் ரசித்துக் குடிப்பது. உங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை படிப்பது. தனியாக ஒரு பூங்காவில் நடப்பது. மொபைல் போனை ஏர்ப்ளேன் மோட்டில் போட்டுவிட்டு 1 மணி நேரம் தியானம் செய்வது. உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசை வாங்கிக் கொள்வது. சில சமயங்களில் உங்களுக்கு முடியாது அல்லது வேண்டாம் என்று சொல்லப் பழகுவது கூட ஒரு சிறந்த சுய கவனிப்புதான். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பிரபஞ்சம் விரும்புகிறது. ஆனால் நீங்கள் எரிந்து போய் சோர்வடைந்து வலியில் செய்வதை அது விரும்பவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக, நிறைவாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே அது விரும்புகிறது. அதனால் அடுத்த முறை 6666 ஐப் பார்க்கும்போது உடனே நிறுத்துங்கள். ஓகே ஏஞ்சல்ஸ், எனக்கு புரிகிறது. இந்த நிமிடம் எனக்காக நான் என்ன செய்யப் போகிறேன் என்று உங்களையே கேளுங்கள். சிறியதாக இருந்தாலும் அதைச் செய்யுங்கள். உங்கள் ஆற்றல் மீண்டும் நிரம்புவதை நீங்கள் உணர்வீர்கள். 6666 என்பதன் மூன்றாவது மிக அழகான செய்தி ஒரு வெகுமதி போன்றது. நீங்கள் முழுமையான, நிறைவான இதய வெளியில் கான்டென்ட் இன் யோர் ஹார்ட் ஸ்பேஸ் இருக்கிறீர்கள். இது ஒரு அற்புதமான நிலை. வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளை 2 இடங்களிலிருந்து எடுக்கலாம். 1 தலையிலிருந்து, அதாவது தர்க்கம், பயம், கணக்கீடு, அகங்காரம். மற்றொன்று இதயத்திலிருந்து, அதாவது அன்பு, கருணை, உள்ளுணர்வு, உண்மையான ஆர்வம். நீங்கள் 6666 ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் அதன் அர்த்தம் உங்கள் சமீபத்திய செயல்களும் நோக்கங்களும் குறிப்பாக இதயத்தை மையமாகக் கொண்டவை. Your recent actions and intentions have been particularly heart-driven. நீங்கள் சமீபத்தில் எடுத்த முடிவுகள் பயத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக
அன்பின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன. நீங்கள் மற்றவர்களிடம் காட்டிய கருணை, நீங்கள் செய்த உதவி அல்லது உங்களுக்கே நீங்கள் காட்டிய அன்பு. 2வது பாயிண்ட் படி, இவை அனைத்தும் உங்கள் இதய சக்கரத்தை ஹார்ட் சக்ரா திறந்து உங்களை ஒரு மிக உயர்ந்த அதிர்வெண்ணில் ஹை வைப்ரேஷன் இயங்க வைத்துள்ளது. அதன் விளைவாக உங்கள் இதயத்தில் ஒருவிதமான நிறைவை, ஒரு கதகதப்பான உணர்வை, that warm feeling in your heart, நீங்கள் உணரத் தொடங்கியிருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கலாம். பணப்பிரச்சனை, உறவுச் சிக்கல் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் உங்கள் இதயத்தின் மூலையில் ஒரு சிறிய அமைதியை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை அல்லது காரணமே இல்லாத ஒரு சின்ன மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்தால், அதுதான் இந்த ஃபுல் ஹார்ட் ஸ்பேஸ். பிரபஞ்சம் சொல்கிறது, ஆம், அது உண்மைதான். நீ உணர்வது சரிதான். உன் இதயம் இப்போது நிறைவாக இருக்கிறது. உன் பாதை சரியானது. நீங்கள் செய்த ஆன்மீக பயிற்சிகள், தியானங்கள், பிரார்த்தனைகள், நல்ல செயல்கள், இவை எதுவும் வீண் போகவில்லை. அவை உங்களை மனதளவில் வளர்த்துள்ளன. உங்கள் வளர்ச்சியை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் யோர் growth. இந்த 3 செய்திகளையும் பாருங்கள். நீங்கள் தலைமுறை காயங்களை குணப்படுத்துகிறீர்கள். அதனால் நீங்கள் சோர்வடையும்போது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள பழகுகிறீர்கள். இந்த இரண்டையும் நீங்கள் செய்வதால் உங்கள் இதயம் அன்பால் நிறைந்து நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக உணர்கிறீர்கள். இது ஒரு அழகான சுழற்சி. 6666 என்பது இந்த அற்புதமான பயணத்திற்கான பிரபஞ்சத்தின் அங்கீகாரம். இந்த 6666 என்ற எண்ணின் ஆற்றலை முழுமையாகப் பெற உங்களுக்காக ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியையும் அஃபர்மேஷன், ஒரு எளிய செயல்பாட்டையும் ஆக்டிவேஷன் இப்போது பார்க்கலாம். உறுதிமொழி அஃபர்மேஷன். நான் இப்போது சொல்லும் இந்த வாக்கியத்தை உங்கள் உள்மனம் ஏற்கும் வகையில் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அல்லது ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சுலபமல்ல என்றாலும் என் குடும்பக் காயங்களை நான் பெருமையுடன் குணமாக்குகிறேன். இந்த வாக்கியத்தின் சக்தியை உணருங்கள். சுலபமல்ல என்று ஒத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். பெருமையுடன் குணமாக்குகிறேன் என்று சொல்வதன் மூலம் உங்கள் ஆன்ம பலத்தை நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள். இந்த உறுதிமொழியை தினமும் காலையில் எழுந்தவுடன் அல்லது இரவு படுக்கும் முன் 3 முறை சொல்லுங்கள். மேலும் இந்த வாக்கியத்தை இப்போது கமெண்ட் பாக்ஸிலும் டைப் செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இந்த ஆற்றலை உருவாக்குவோம். செயல்பாடு ஆக்டிவேஷன். 6666 என்பது இதயத்தின் நிறைவை பற்றியது. நமது உடலில் அன்பின் ஆற்றல், கருணையின் ஆற்றல், குணமாக்கும் ஆற்றல் இருக்குமிடம் நமது இதயச் சக்கரம் அல்லது அநாஹத சக்கரம், அனஹடா சக்கரா. இதன் நிறம் பச்சை. இந்த இதயச் சக்கரத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஒரு அற்புதமான கிறிஸ்டல் உள்ளது. அதன் பெயர் கிரீன் அவென்சுரின். கிரீன் அவென்சுரின். இது இதயத்தை குணப்படுத்தும் கல், ஹீலர் ஆஃப் தி ஹார்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் இதயச் சக்கரத்தின் ஆற்றலை பாதுகாக்கும் ஒரு கவசம் போலச் செயல்படும். இந்த கல்லை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? இந்த கிரீன் அவென்சுரின் கிறிஸ்டலை வாங்கி அதை உங்கள் இதயத்திற்கு அருகில், அதாவது உங்கள் சட்டை பையுள்ளே வைத்துக் கொள்ளலாம். நாள் முழுவதும் அதன் ஆற்றல் உங்களுடன் இருக்கும். தியானம் செய்யும்போது, நீங்கள் படுத்துக்கொண்டோ அல்லது அமர்ந்து கொண்டோ தியானம் செய்யும்போது, இந்த கல்லை உங்கள் மார்பின் மையத்தில், அதாவது உங்கள் இதயச் சக்கரம் இருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு உங்கள் கவனம் முழுவதும் அந்த கல்லிலிருந்து பச்சை நிற ஒளி உங்கள் இதயம் முழுவதும் பரவுவது போல கற்பனை செய்யுங்கள். இது அதன் செயல்திறனை பன்மடங்கு அதிகரிக்கும். இந்த கல்லை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் ஆற்றலும் இதயத்தின் நிறைவும் உங்களுக்குள் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். இன்னர் வைப் சென்ஸ். தமிழ் உறவுகளே,
ஆறு, ஆறு, ஆறு என்ற எண்ணை இனி நீங்கள் பார்த்தால், தயவு செய்து பயப்படாதீர்கள். அது ஒரு அச்சுறுத்தல் அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஒரு அணைப்பு. A hug from the universe. அது உங்களுக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் ஒரு மிக முக்கிய வேலையைச் செய்கிறீர்கள். உங்கள் தலைமுறையை குணப்படுத்துகிறீர்கள். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அன்பின் பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் இதயம் நிறைவாக இருக்கிறது. இந்த அற்புதமான செய்தியை நீங்கள் பெற்றதற்கு நான் உங்களை பாராட்டுகிறேன். இந்த 6666 என்ற எண்ணை நீங்கள் சமீபத்தில் எங்கே பார்த்தீர்கள்? உங்களுக்கு இந்த 3 செய்திகளில் எது மிகவும் ஆழமாகப் பொருந்தியது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்களைப் படிக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் வாழ்க்கைக்கு இது உதவியாக இருந்தால், ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன், குறிப்பாக கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால், இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து, அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பயணம் அன்பாலும் ஒளியாலும் நிறையற்றும். நன்றி, வணக்கம்.